எல்லாருக்கும் வணக்கங்க. சேமியா வச்சு ஒரு தடவ இந்த மாதிரி ஸ்வீட் செய்து பாருங்க. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா செய்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாருக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நீளமான சேமியா தான் யூஸ் பண்ணணும். பாருங்க நான் இது எடுத்திருக்கேன். இதுவுமே இப்ப ரவுண்டா இருந்தாலும் நமக்கு ஒரே ஸ்ட்ரெய்ட்டா வருதுல்ல, இந்த மாதிரி இருக்கணும். உதிரி உதிரியா உடைஞ்ச மாரி இருக்கும்ல, அந்த சேமியா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சேமியா ஒரு தட்டுல வச்சுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். நான் 3 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். சேமியா முங்குற அளவுக்கு ஊத்தியிருக்கேன். இப்ப 5 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஒரு தடவ செக் பண்ணி பார்க்குறேன். இப்ப எடுத்தா வலையில உடையுது நமக்கு. சேமியா வந்து ரவுண்ட் ஷேப் பண்ற மாதிரி வளையணும். அது வரைக்கும் ஊறணும். அதனால நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுக்கிறேன். இப்ப இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன். சேமியா நல்லா ஊறிடுச்சு. இது நம்மளால எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ண முடியும். இத நான் ஒரு ஓட்டை உள்ள தட்டுல வடிகட்டி மாரி இருக்குல்ல, இந்த பவுல்ல எடுத்து வச்சுடுறேன். சேமியால இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடியட்டும். சேமியா நல்லா ட்ரையா ஃபில்டர் ஆகட்டும். இத இப்படியே வச்சிடலாம். ஒரு கிண்ணத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு, கொஞ்சம் பால் சேர்த்து கரைச்சு வச்சுடுறேன். அடுப்புல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவு பால் சேர்க்கலாம். இது நான் வச்சிருக்க மெஷர்மென்ட் கப்பு 1/2 கப் அளவு. அதனால நான் 2 1/2 கப் சேர்க்கிறேன். மொத்தம் சேர்த்து 1 கப் அளவு பால். 1 கப் பாலுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம சேர்த்திருக்க சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிரும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதுல நம்ம கஸ்டர்ட் பவுடர் பால் சேர்த்து கலந்து வச்சிருக்கோம்ல, அந்த மிக்ஸ சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ பால் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்ப சிம்ல வச்சிருக்கணும். அடி பிடிக்காம கலந்து விட்டுக்கலாம். பாலும், கஸ்டர்ட் பவுடரும் நல்லா சேர்ந்து பாருங்க, இந்த மாதிரி கிரீமி ஸ்ட்ரக்சர் வந்ததும், ஒரு ஸ்லைஸ் சீஸ் சேர்க்கிறேன். சீஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சீஸ் கரைஞ்சு நல்லா கஸ்டர்ட் மிக்ஸோட மிக்ஸ் ஆனதும் அடுப்ப அணைச்சிடலாம். இப்ப அடுப்புல இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரையும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். வாசனைக்காக 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே குங்குமப்பூ சேர்க்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷன் தான். இருந்தா சேர்த்துக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சுகர் சிரப்புக்கு பாகுபதம் எதுவும் பார்க்க தேவையில்ல. நல்லா கொதிச்சா மட்டும் போதும். அப்படி இன்னும் பார்க்கணும்னா சும்மா விரல் வச்சு பார்த்தா கையில ஒட்டுற மாதிரி இருந்தா போதும். சிரப் நுரை பொங்க கொதிச்சதும் 1/2 ஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கலாம். நமக்கு எலுமிச்சை பழம் சாறு சேர்க்கறதுனால சுகர் சிரப் லிக்விட் ஃபார்ம்லயே இருக்கும். கட்டியா ஆகாது. கட்டியா வெள்ள வெள்ளையா வந்துரும்ல, அந்த மாதிரி வராம இருக்கும். இப்ப அடுப்புல ஒரு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் ஒண்ணு வச்சுட்டு, அது அடியில ஸ்டாண்ட் வச்சிடலாம். இப்ப இது மேல ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டுல நெய் தடவி வச்சுக்கிறேன். ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த சேமியாவ இப்ப நான் செய்றேன் பாருங்க. இதே மாரி செய்யணும். கொஞ்சம் எடுத்து இந்த மாரி கையில வச்சு ஒரு பக்கமா சுத்தி இப்படி ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க ரவுண்டா எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இத தட்டுல வச்சிடலாம். ரோல் பண்ணி தட்டுல வச்சிருக்கோம்ல, இந்த ரவுண்டு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் சீஸ் கிரீம் இருக்குல்ல, அத ஸ்ப்ரெட் பண்ணிடணும். கரெக்ட்டா அந்த ரவுண்டு மேலேயே வெளிய வராத அளவுக்கு உள்ள வச்சிடலாம். இப்ப தட்டுல நம்ம கீழ ஒரு ரவுண்டு வச்சிருந்தோம்ல, அதே அளவு இன்னொரு ரவுண்டு கையில இந்த மாதிரி ஒரு பக்கமா சுத்தி, இந்த நம்ம சீஸ் ஸ்ப்ரெட் வச்சோம்ல, அது மேல வச்சிடணும். இப்ப இந்த ரவுண்டு நடுவுல நம்ம விருப்பமான நட்ஸ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 நட்ஸுமே கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்ததா இன்னொரு ரவுண்டு எப்படி செய்றதுன்னு செய்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு சேமியால ஒரு லேயர் ரவுண்டு சுத்தி வச்சுட்டு, அது மேல சீஸ் கஸ்டர்டு நம்ம கிரீம் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மிக்ஸ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கு மேல சேமியால இன்னொரு ரவுண்டு செய்து அதே அளவு மேல வச்சுட்டு, நடுவுல நட்ஸ் வச்சுட்றோம். அவ்வளதான். இதே மாதிரி தட்ல ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த தட்ட நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பாத்திரத்துல உள்ள வச்சுட்டு, திரும்ப மூடி போட்டு மூடிறலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லயே இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம். இது நம்ப கேஸ் ஸ்டவ்வுக்கு பதில் நம்மகிட்ட ஓடிஜி, அவன் இல்ல ஏர் ஃப்ரையர் இருந்தா அதுல கூட செய்துக்கலாம். 10 நிமிஷம் ஆனதும் மேல இருக்க மூடி எடுத்துட்டு நெய் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்ப இன்னொரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப நான் திரும்பவும் திறந்து அதே மாதிரி நெய் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்ப தட்டு போட்டு மூடிட்டு ஃபைனலா இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன்.
3வது டைமா 10 நிமிஷம் கழிச்சு நான் திறக்கிறேன். மேல நல்ல கலர் சேஞ்ச் ஆயி சேமியா கிரிஸ்பாவும் வந்திருக்கு. நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் பாத்திரத்துல இருந்து தட்டி எடுக்க வேண்டாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்ப இது மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்வீட்லயும் சுகர் சிரப் நல்லா ஊறுற அளவுக்கு ஊத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சேமியாலயே ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது சூடா சாப்பிட்டாலும் சரி, ஆறுனது சாப்பிட்டாலும் சரி, ரொம்பவே மவுத் மெல்டிங் டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.